இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு காரணத்துக்கு உங்களை உலகம் அறியணும் சார். புரிஞ்சுக்கிச்சா? The world must know you. அவங்க கண்டு கொள்வாங்க. ஏதோ ஒரு சின்ன காரணத்துக்காக கூட இருக்கலாம். You must be known for something. திருப்பி சொல்லுங்க, known for something. சிலவங்க கொலை செய்கிறதுக்கு they are known. திருடுறது, அசிங்கமான அவங்க பேரை இழந்து அக்கிரமம் செய்யுது, அந்த மாதிரி இல்லை. ஒரு சாதாரண ஒரு காரியம் அவங்க வாழ்க்கையில் அவங்களுடைய நோக்கத்தை, உங்கள் வாழ்க்கையில் பிறந்த நோக்கத்தை நீங்கள் அறிந்த பிறகு அதில் நம்ம லைஃப்பை போட்டால் தான் நம்ம லைஃப்ல பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகும். ஒரு படகுல படுத்துக்கிட்டு அது மிதந்துட்டு இருந்துச்சுன்னா என்ன லாபம்? ஆனால் அந்த படகானது ஒரு திசையை நோக்கி போச்சுன்னா தான் அதில் ஒரு லாபம் உண்டு. அதில் ஒரு லாபம் உண்டு. ஒரு திசையை நோக்கி போகணும் நம்ம லைஃபு. இன்றைக்கு நம்ம லைஃப்பில் வெறும் சம்பாரித்தோம், ஒரு நாள் ரிட்டையர் ஆகிட போகிறோம், அதுக்கப்புறம் நம்ம லைஃப் முடிஞ்சிச்சுன்னா நம்ம லைஃப்பை ஃபுல்லாக வாழாமே போயிட்டோன்னு அர்த்தம். பைபிளில் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு காரியத்துக்கு அவங்க ஃபேமஸாக இருந்தாங்க. ஃபேமஸ்னால் பெரிய பில்கேட்ஸ் மாதிரி ஆகலை, இல்லாட்டா ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி அவர் மாதிரி ஆகலை, அந்த மாதிரி யோசிக்கல. நீங்கள் தாவீது ராஜா கூட பார்த்தீங்கன்னா அவருடைய தேசம் கூட ரொம்ப பெருசு இல்லை, சின்னோண்டு கண்ட்ரி தான். அவங்க போட்ட சண்டைலாம் பார்த்தீங்கன்னா சின்னது தான், ரொம்ப பெருசு இல்லை, உலக மகா யுத்தம் மாதிரி இல்லை. ஆனாலும் அவங்கள உலகம் மறக்க முடியாத அளவுக்கு இருக்கு. இன்னைக்கு நம்மளை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஏங்க ஒரு சாதாரணமாக ஒரு மீடியாக்கராக ஏதோ 10 லட்சத்தில் ஒரு ஆளாக இருந்துட்டு காணாமல் போகிறதுக்கு? ஆனால் இந்த உலகம் நம்மளை அறியும். எப்போ அறியும்? எப்போ நம்ம அறியும்? நம்பர் 1, உங்கள் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு உன் நோக்கத்தை நிறைவேற்றணும், நான் பிறந்த நோக்கத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு ஒரு யோசனை வந்தால் ஃபஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கிஃப்ட்டு. உங்களுக்கு கிஃப்ட்டுனா ஒருத்தர் சொல்லி கொடுக்க முடியாது, ஆனால் கடவுள் கொடுக்கறது தான் கிஃப்ட்டு. கடவுள் கொடுக்கறது தான் கிஃப்ட்டு. உங்களுக்கு ஒரு திறன் இருக்கும், உங்கள் நண்பர்கள் சொல்லுவாங்க உங்களுக்கு கிஃப்ட் இருக்கும். ஆனால் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தப்பாக என்னை எடுக்காதுங்க, படிக்கணும் படித்தா எல்லாம் ஆகும்னு. அப்படி படித்தவங்கெல்லாம் கோடீஸ்வரன் ஆகலையே. படிக்காதவங்க தான் இன்றைக்கி படிக்கிற யூனிவர்சிட்டி ஓனராக இருக்காங்க. கையெழுத்து போடாதவங்கெல்லாம் ஊரை ஆடுறாங்க. அதனால் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகாதன்னு சொல்ல, நமக்கு எங்கேயோ ஏதோ சரியாக வேலை செய்யலை. எல்லாரும் சொல்கிறத செய்யக்கூடாதுங்க. ஊரில் இருக்கிறவங்க சொல்லலாம் இப்படி செஞ்சால் பணக்காரன் ஆவேன்னு. நீ பணக்காரனே ஆக முடியாது. உனக்குன்னு ஒரு வெறி, உனக்குன்னு ஒரு பேஷன், உனக்குன்னு ஒரு ஆசை, உனக்குன்னு இதான் செய்யணும்னு இருக்கு பாருங்க. அதில் உன் வாழ்க்கையே ஊற்றுனா தான் நீ ஃபேமஸ் ஆக முடியும், நீ பெரிய ஆளாக முடியும். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு எம்பிஏ படித்தது, எம்பிஏ ஊர் ஃபுல்லாக குப்பை மாதிரி இருக்குது. எம்பிஏ கோச்சிக்காதுங்க, அவன் படிச்சுக்கிறான். ஃபைனான்ஸ் படிச்சுக்கிறான், அது படிச்சுக்கிறான், இது படிச்சுக்கிறான். ஆனால் எல்லாருக்கும் வாழ்க்கை துட்டு வரணும் இல்லை சார். துட்டு எதில் வரும்? பேப்பர் வச்சுருந்தா குத்துருவானா? எனக்கு யூனிவர்சிட்டியில் எனக்கு சர்டிஃபிகேட் இருக்குது சார், வாப்பா உனக்கு மாதம் 2 லட்சம் தரேன், எவனா கொடுக்குறான்னா சொல்லுங்கள், நானும் உங்களோட வந்து சேர்றேன். ஒருத்தரும் கொடுக்க மாட்டாங்க. உன்னுடைய பயன் என்ன? உன்னுடைய திறமை என்ன? அப்போ என்ன ஆகுது தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது, ஒரு மனுஷன், a man with a gift, அவன் ராஜாக்கள் முன்னால் நிற்பான். யார் முன்னால் நிற்பான்? நாட் டிகிரி, எஜுகேஷன் கிடையாது. நான் சொல்கிறது கான்ட்ரவர்ஷியலாக ஆக்கிறாதுங்க. எஜுகேஷனுக்கு ஒரு இடம் இருக்குது, படிக்கணும். ஆனால் வெறும் பட்டம் வாங்கினா முடியாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க பட்டம் வாங்கிட்டவொடனே முடிஞ்சிடும்னு. நீ எப்படியா படிச்சிடுறா,
நிறைய பேர் பட்டம் எதுக்கு வாங்கணுன்றாங்கன்னா அப்போ தான் உனக்கு கல்யாணம் ஆகுன்றாங்க. பாருங்களேன், உனக்கு டிகிரி இல்லைன்னா யாரா உன்னை கல்யாணம் பண்ணுவா? அடடடடடட. ஏமா அந்த டிகிரி கல்யாணத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. கரெக்ட் இல்லையா? சிலவங்களுக்கு வாய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தாளந்து, அவங்க வந்தாலே நம்ம அவ்வளோ. அவங்க வெறும் 4 வீடு புரோக்கர் பண்ணிட்டு அவன் ஒரு கார் வாங்கி வச்சிருப்பான். ஆனால் சில பேர் வருஷமாக பஸ்ஸில் ஏறி ஆஃபீஸுக்கு போய் கையெழுத்து போட்டு வந்துட்டு இருப்பாங்க. தப்பாக சொல்ல, குத்தி சொல்ல. என்ன சொல்ல வரேன்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் எஜுகேஷன். நான் எம்ஏ, பிஏ, எம்ஏ, அதுக்கு மேலே போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ படிச்சுட்டு தான் நான் சொல்கிறேன். என் பையனும் படிக்கணும்னு சொல்கிறேன், என் பொண்ணும் படிக்குது. ஆனால் நீ படிக்கிற சமாச்சாரம் ஒன்றும் பெருசாக தூக்கி வைக்க போல. உன்ன மாதிரி லட்சமாக படிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த லட்சத்தில் நீ ஷைன் பண்ணணும்னா என்ன தெரியுமா? நான் இன்னைக்கு சொல்கிறேன் கேளுங்க. யாரையும் வெறுமையாக ஆண்டவர் இந்த உலகத்தில் படைக்கல. அவங்களுக்கு ஒரு gift கொடுத்து அழகாக வச்சிருக்கிறார். அந்த gift எல்லாருக்கும் கிட்டாருன்னு இல்லை டான்ஸ் ஆடணும், நடிக்கணும், ஸ்போர்ட்ஸு, இதுதான் gift இல்லை. இந்த 4-5 சொல்கிறது தான் ஜனங்களுக்கு தெரியுது. கிரிக்கெட் விளாண்டா விசில் அடிப்பாங்க, கிட்டார் வாசித்தா விசில் அடிப்பாங்க, நடிக்கிறவனுக்கு விசில் அடிப்பாங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு 4-5ஓட முடிஞ்சிச்சுங்க. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் எவ்வளோ கிஃப்ட் இருக்குது கடவுள் கொடுத்துருக்கிறார். சிலவங்களுக்கு பழகிற திறன், பேசுகிற திறன், ஒரு சாதாரண காரியத்தை எடுத்து அதை ஒரு சீனாக்கிடுவாங்க சிலவங்க, தெரியுமா? இன்றைக்கி நிறைய பேர் பென்ஷனுக்கு தான் அங்கே இருக்காங்க. எங்கள் அப்பா கவர்மெண்ட்டில் அண்டர் செக்ரட்டரி இருந்தார். டேய், ஒரு பென்ஷன் இல்லாமல் ஒரு ஜாபுக்கு போயிடாதரா, அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஸோ இந்த பென்ஷனு, இந்த ரிட்டையர்மெண்ட்டு, இது தவிர நம்ம லைஃப் பென்ஷனை சுற்றி வாழக்கூடாது. நம்ம லைஃப் ஒரு பர்பஸை சுற்றி இருக்கணும். பென்ஷன் இல்லைங்க, பர்பஸ், ஒரு நோக்கம். அந்த நோக்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு gift இருக்கணும். சிலவங்க பாருங்கள், ரொம்ப படிக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க பிஸ்னஸில் சூப்பராக இருப்பாங்க. சிலவங்க ரொம்ப படிச்சிருப்பாங்க, பாவம் பிஸ்னஸ்னால் திவாலாயிடும். முடியாதுங்க. அவங்க சொல்லிடுவாங்க, இது எங்கள் ரத்தத்தில் இல்லை, இதான் ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் உன் கிஃப்ட்டு இன்றைக்கி சாதாரணமாக போனோம், வேலை செஞ்சோம் சார், முடித்தோம் சார், தான் முடிஞ்சிச்சின்னு இல்லை. ஐ மஸ்ட் பி நோன் ஃபார் சம்திங். என்னது? ஐ மஸ்ட் பி நோன் ஃபார் சம்திங். இப்போ நீங்கள் எல்லாருமே வேலையை விட்டு எதாவது பண்ணிடாதுங்க. அட்லீஸ்ட் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுங்க. அவங்க என்ன செய்யணும், அவங்கள்ட்ட என்ன டேலண்ட் இருக்குது, அந்த டேலண்ட்டை மேலே தூக்குறதுக்கு எஜுகேஷன் கொடுங்க. அந்த டேலண்ட்டை வச்சு நாளைக்கு அவன் வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு பிஸ்னஸ் ஏதாவது டிகிரி படித்தான்னா அவன் வெறும் டிங் 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 மியூசிக் அடிச்சுட்டு சாக மாட்டான். அதை வச்சு ஒரு பிஸ்னஸாக மாற்றுற ஒரு மூளையாச்சும் வரும் அவனுக்கு. நீங்கள் கரெக்டாக நீங்கள் சொல்லுங்கள். அதான் ஏஆர் ரஹ்மான் சினிமா மியூசிக் சொல்கிறாரு, ஒரு 10,000 மியூசிஷியனுக்கு ஒருத்தன் தான் ஏஆர் ரஹ்மான் மாதிரி ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பானா. ஏன் தெரியுமா? நிறைய பேர் மியூசிக் தான் பார்ப்பாங்க. அந்த மியூசிக்கை வைத்து தான் அடைகிறதுக்கு ஒரு தரிசனமும் அவர்கள் வாழ்க்கையில் இருக்காது. நல்லா சொல்லுங்கள். இதெல்லாம் நான் எல்லாம் உள்ளே அடங்கியிருக்குது பைபிள். நிறையா பேர் இது பைபிள் இல்லை, ஆவி இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி போகாதுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு நன்மைக்கு. கடவுள் கையில் எனக்கு ஒரு திறமை கொடுப்பார். என்ன கொடுப்பார்? திறமை கொடுப்பார். நிறைய பேர் அந்த திறமையை வச்சுட்டு ஃபேமஸ் ஆகிட்டு அது நல்லா டீ குடித்தோம், ஊரை சுற்றணும், ஹாப்பியாக இருந்துட்டு அப்படியே சுற்றுருவாங்க. ஏன் தெரியுமா? அவர் கையில் திறமை மட்டும் கொடுக்கல, இருதயத்தில் ஒரு ஆசை கொடுத்துக்கிறார், வாஞ்ச கொடுக்குறார். இப்போது கையில் இருக்கிற திறமையும் கையில் இருக்கிற திங்ஸ் உன்னை ஃபேமஸ் ஆகுது. அதை வைத்து இருதயத்தில் இருக்கிற ஒரு நோக்கத்தையும் வாஞ்சு நீ நிறைவேற்ற பொழுது தான் உன் வாழ்க்கையின் நோக்கம் நிறைவேறும். ஆமேன். ஆமேனா? ஆமேன் இல்லையா? ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். ஏன் எங்கெல்லாம் சுற்றணும்? நம்முடைய ஃபேமஸ் எம்ஜிஆர் அவர் இந்த ஊரில் நடிக்க தொடங்கினார், பாட்டு பாடினார். பாட்டு பாடிட்டு ஃபேமஸ் ஆகி போனாரா? இல்லை. பாட்டு என்ன பாடினார்? கோட்டையை பிடிப்பேன், பாட்டு இருக்குதா, கோட்டையை பிடிப்பேன், கோட்டையை பிடிப்பேன், கோட்டையை பிடிச்சாரா இல்லையா?
அப்போ அவர் கையில் இருந்தது ஆக்டிங்கு, அவர் இருந்ததுல ஒரு பெரிய நோக்கம் இருந்துச்சு, இந்த தேசத்துல இந்த தமிழ்நாட்டை நான் ஆளணும்னு. வாட் யூ ஹேவ் இன் யுவர் ஹேண்ட் will help you to achieve what is God put in your heart. இன்னைக்கு நிறைய பேருக்கு செல்வாக்கு கொடுத்துக்கிறாரு, நிறைய பேருக்கு பெரிய பெரிய ஃபேமஸ் ஆளுங்களை கொடுத்துக்கிறாரு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபேமஸ் ஆளுங்களை பார்த்துட்டு அவங்களோட குடிச்சிட்டு வெறிச்சிட்டு அதோட ஆட்டம் க்ளோஸ். ஒன்றும் இல்லை, லேடி டயானான்னு ஒருத்தர் இருந்தாங்க, செத்து போனாங்க, தெரியல உங்களுக்கு, பிரின்சஸ். அவங்க எவ்வளோ அழகாக இருந்தாங்க, அவங்க அநேகரோட பழகுனாங்க. டக்குன்னு அதை பயன்படுத்தி என்ன பண்ணிட்டாங்க, ஆப்பிரிக்காவில் இருக்கிற பிள்ளைகள் ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஊர் ஊராக போய் ஹெல்ப் பண்ணி அவன் கோடி கோடி ரூபாய் இந்த அம்மா மூஞ்சி பார்க்க அழகாகுதுன்னு கொடுத்து அதை எடுத்து யூஸ் பண்ணிச்சு. நடிகர் கிடையாது, பாடகி கிடையாது, நல்ல அழகாக இருக்காங்க, எல்லோரும் ஃப்ரெண்டாக ஒன்று ஆசைப்படுறாங்க. அதுக்குன்னு இவங்க அசிங்கமாக எங்கேயும் சுற்றலை, சினிமாவை எங்கேயும் போகல, ஒரு சோஷியல் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி ஏதோ செஞ்சாங்க. இப்போ நான் சொல்கிறவங்க எல்லாருமே கிறிஸ்டின்ஸு, நான் சொல்கிறவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க கெட்டவங்க இதெல்லாம் பேசுகிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. அவங்க வாழ்க்கை யாருக்கா 4 பேருக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு, தன்னலமாக வாழ்ந்து செத்து போல. அவங்க செஞ்ச சின்ன காரியம். இப்போ பைபிளில் யோசுவா 2 திருப்பி பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் அந்த பட்டணத்தை வேவு பார்க்கறதுக்கு ஆள் அனுப்புனாங்க. அந்த வேவு பார்க்குறவனுங்க வந்து யார் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா, ராகாபுன்னு ஒரு ப்ராஸ்டியூட்டு. ஆனாலும் அந்த காலத்தில் இந்த மாதிரி இடத்துல போய் பூந்துக்கிட்டாங்க, லாட்ஜ் மாதிரி ஏதோ ஒன்று. அப்போ அந்த தேசத்தில் இருக்கிறவங்க ராஜா வந்து இவங்களை தேடி கண்டுபிடிச்சி இவங்களை சாகடிக்கணும்னு பார்க்குறான். யார்? ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்போ அந்த அம்மா ஒரு வேலை செய்யுது, அவங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லுது, உங்களுடைய தேவன் பெரிய காரியம் செய்கிறது எனக்கு தெரியும், நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு உதவி செய்ய போகிறேன், நீங்கள் ஜெயிப்புங்க, இந்த பட்டணத்தை அழிப்புங்க, அப்போ என் குடும்பத்தையும் என்னையும் நீங்கள் நினைவு கூறுங்க அப்படின்ட்டு வைக்கோல் மொட்டை மாடியில் இருந்துருக்குது, அது அடியில் இவங்களை படுக்க வச்சு மேலே வைக்கோல்லாம் போட்டு மூடிட்டு அந்த போலீஸ்லாம் வந்த உடனே அந்த அம்மா கொஞ்சம் டுமில் விட்டுருச்சு. யாரை தேடுங்க? அவனுங்களா? ஐயோ சீக்கிரம் போங்க, அங்கே தான் இப்போ தான் போயிட்டு இருக்கிறானுங்க, போய் சேர்ந்துருவானுங்க, கதவுலாம் தாண்டி பட்டணத்துக்கு கதவு பக்கம் போயிருப்பாங்கன்னு சொல்லணுன்னு இவங்கெல்லாம் தேடிட்டு போய் ஒருத்தர் காணணும் திரும்பின பண்ணுனேன். இந்த அம்மாவுடைய வீடு அந்த பட்டணத்தின் மதில் மேலே இருக்குது. அப்போது அங்கேருந்து மெதுவாக ஒரு கயரில் இறக்கி இருட்டில் இறக்கி நீங்கள் தப்பிச்சு ஓடி போயிருங்கன்ட்டா. அப்போ சொல்ல போல் அவங்க சொல்கிறாங்க, நீ உன் ஜன்னலில் ரத்தாம்பர கலரில் சிவப்பு கலரில் கயிறு எங்களை இறக்கி விடுற கயிறு அவுக்காத, நாங்கள் வருவோம், வந்து பார்க்க போல இந்த சிவப்பு கயிறு எங்கே இருக்குதோ அந்த வீட்டை மட்டும் நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம், ஆனால் உன் அப்பா அம்மா உன் சகோதர சகோதரி எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான். வீட்டை விட்டு எங்கேயா சுற்றிட்டு இருந்தானுங்கன்னா எவனா போட்டானா எனக்கு தெரியாது, அந்த பலி எங்கள் மேலே வராது. வீட்டுக்குள்ளே என்ன அழகான அர்த்தம் பாருங்கள், அந்த செவந்த ஒரு கயிறு இருக்கிற இடத்துல மட்டும் அதை வாக்கு அவங்க கொடுத்தாங்க, அந்த வாக்கு மாதிரி அவங்க செஞ்சாங்க. அந்த ராகாபுன்றவங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவுடைய சந்ததியில் அந்த கீழ்த்தரமாக யோசிக்கலாம், தப்பாக யோசிக்கலாம், அந்த அம்மாவுடைய பேர் அங்கே வந்துடுச்சு. பாருங்க, வந்துச்சா வரலையா? அவங்களுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு பந்தியில் சீமோன் வீட்டில் இருக்க போல ஒரு அம்மா வந்து ஒரு விலையுறந்த ஒரு பெர்ஃப்யூம் அதை வந்து உடைக்கிறாங்க, உடச்சி ஏசப்பா கால் எல்லாம் ஒரு அபிஷேகம் பண்ண உடனே அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க, இதை வந்து விலைக்கு கொடுத்தா நல்லா இருந்திருக்குமே, ஏழைங்களுக்கு கொடுக்கலாம். இங்கே நிறைய பேருங்க பாருங்கள், ஏழைக்கு கொடுக்குறதுக்கு தான் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கடவுளுடைய வாசனை இருக்காது, கடவுளுக்கு எது இருதயத்தை தொடுதுன்னு கேட்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவருடைய இருதயத்தை எடுத்து தொடுது. பைபிள் வாசிக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஏழைகள் எப்பவும் இருப்பாங்கடா. ஆனால் அந்த அம்மா செய்ததை, எங்கெல்லாம் சுவிசேஷம் பேசப்படுதோ அங்கே இந்த ஸ்திரீவுடைய பேர் சொல்லப்படும். அவங்க என்ன செஞ்சாங்க? 10 லட்சம் டொனேஷன் கொடுத்தாங்களா? இல்லை. ஒருத்தர் எது செய்தாலும் ஒரு இருதயத்தில் முழுசா செய்ய போல 2 லேடிஸுமே they took risk. You must be known for something. அதுதான் உன்னை ராஜாக்கள் மத்தியில் நிறுத்த போகுது. நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்களா உங்களுக்கு இருக்கிற கிஃப்ட்டு. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்கிறாரு,
ஸ்டேர் த கிஃப்ட். அடுத்த வசனம் என்ன செய்யணுமா? உனக்குள்ள கடவுள் கொடுத்த அந்த கிஃப்ட் என்ன பண்ணும்? நீ கிளறி விடணும், ஸ்டேர் பண்ணும். உன்னுடைய படிப்பை கிளற சொல்ல, உன்னுடைய டிகிரியை பிடிச்சி கிளற சொல்ல, உன்னுடைய கிஃப்ட். சிஸ்டர், நீங்க சொல்லாதுங்க நான் ஒரு லேடி, நான் என்ன செய்ய முடியும் அப்படி சொல்லுங்கன்னு தான். இந்த ரெண்டுமே எக்ஸாம்பிளுமே ஆம்பளை கிடையாது, ரெண்டுமே லேடிஸ். ரெண்டு பேருமே ரொம்ப மோசம்னு நினைக்கிறவங்க. ஆனால் மோசமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்பர் ஒன், தேவர் ரெடி டு டேக் ரிஸ்க். என்ன எடுத்தாங்க? ரிஸ்க் எடுத்தீங்களா? மற்றவங்க உங்கள் வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போடும். மற்றவங்களுடைய யோசனைகளும் போதனைகளும் கேட்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் மற்றவங்க சொல்கிறது தான் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா முடியாது. உங்கள் வாழ்க்கையில் கடவுள் நமக்கு என்ன போட்டிருக்கார்? கடவுள் நம்மகிட்ட பேசுகிற ஒரு அனுபவம் வரணும். இந்த அனுபவம் வந்தால் தான் கிறிஸ்டியன் லைஃபே ஸ்டார்ட் ஆகிருக்குது சார். இல்லைன்னா நீங்கள் நல்ல சூப்பர் கோயில் மாடாக தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு கழுதைக்கு எங்கடா கற்பூர வாசனைன்னு கடவுளுடைய வழி நடத்துதும் இல்லை. அது டேஞ்சர். ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, என் ஆவினாலே வழி நடத்தப்படுறவர்கள் தான் என்னுடைய பிள்ளைகள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கேளுங்க, நான் உங்களை நோகப்படுத்தல. உங்க வாழ்க்கையை கட்டணும்னு தான் இவ்வளோ முயற்சி பண்ணி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நான் ஏதாவது ஜாலியாக ஜோக் அடிச்சுட்டு போல. உங்களை சிந்திக்கணும்னு. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் வழி நடத்துகிற அனுபவம் இருக்கா? உங்க வாழ்க்கையில ஆண்டவர் வழி நடத்துகிற அனுபவம் இருக்கா? ஆண்டவர் பேசுகிற சத்தம் கேட்குதா? நான் ஒன்று சொல்கிறேன், சிம்பிளாக சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் குஷி இருக்கா? நிறைய பேருடைய வாழ்க்கை சேடாக இருக்குது. ஏன் தெரியுமா? அவங்க வாழ்க்கையில் ஒரு குஷியே இல்லை, ஒரு எந்தூசியாசம் இல்லை, ஒரு சுறுசுறுப்பு இல்லை, ஒரு துருதுரு இல்லை. இங்கே அநேக பிஸ்னஸ் மேன் இருக்கலாம், எது செய்தாலும் அதில் அவங்க இருதயத்தை ஊற்றுறாங்க. அப்படி ஊற்றுறவங்களுக்கு டைம் கூட தெரியாது. அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் சொல்லணும் சாப்பிட்டியான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அவனுடைய பேஷன், அவனுடைய ட்ரீமு. இன்னைக்கு நிறைய பேர் நல்ல தலப்பா கட்டு, நல்லா கட்டுன்னு கட்டிட்டு தூங்கிட்டு கொரட்டை விட்டு ஒரு ட்ரீம் வருது. அந்த ட்ரீம் கிடையாது, அது சோத்து ட்ரீமு. நான் சொல்றது, கடவுள் கொடுக்குற ட்ரீம் வந்துச்சுன்னா உனக்கு தூக்கமே வராது. என்னப்பா? ஆமாப்பா, உனக்கு ஒரு பெரிய ஐடியா வந்துடும், ஒரு குஷியாக இருப்ப. நைட் எழுப்பி உட்காந்து யோசிப்ப, தூங்குன்னு வாங்க. சரி தூங்கணுமே, என்ன பண்ணுறது? அப்படி உனக்கு தூக்க கூட வராத அளவுக்கு ஒரு குஷி வந்துடும், காரியத்தை சாதிக்கணும். இது ஏதோ ஒரு 4 ஆம்பளைங்களுக்குன்னு இல்லைங்க. மதர் தெரேசான்னு ஒருத்தர் இருந்தாங்களே, அவங்களும் ரிஸ்க் எடுத்தாங்க, அவங்களும் எவ்வளோ லூஸ் பண்ணாங்க. தியாகம் அடங்கி இருக்குது. மற்றவங்க சொல்கிற ப்ரீஸ் பண்ணுறவங்க, அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மற்றவங்க சொல்கிறத பிரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்டா எல்லாமே இழந்துருவ. நீ கேட்குறியா, சார் எது செஞ்சால் நல்ல துட்டு கிடைக்கும், எந்த படிப்பு போனால் மேலே வருவோம், உனக்கே தெரில, நீ இன்னொருத்தன்ட்ட கேட்குற. நீ அமைதியாக இருந்து. உனக்கு என்ன ஆசை? உன்கிட்ட என்ன திறமை இருக்குது? இது கற்றுக் கொடுக்குறது இல்லை, உன் உள்ளே இருக்குது. ஒரு ஆப்டிடியூட் இருக்குது, ஒரு சந்தோஷம் இருக்குது, அந்த காரியம் செய்ய போல ஒரு பேஷன் இருக்குது. அதுக்காக நீ ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் செய்வ, அதுக்காக ஒரு சேலஞ்சு தியாகம் செய்வ. உடம்பு சரியில்லைன்னா கூட 2 மாத்திரையை போட்டுட்டாச்சும் இழுத்துட்டு போய் நீ போய் செய்யணும்னு ஆசைப்படுவ. உன்னை நிற்க விடாது. உன் உள்ள இருக்கிற அந்த தரிசனம், அந்த நோக்கம் உன்னை வாழ வைக்கும். இன்னைக்கு ஒரு பர்பஸோடு இருக்கிறோமா? ஒரு பென்ஷனை யோசிச்சுட்டு இருக்கிறோமா? Your life must not be just running on pension. ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் இருந்தால் ரிட்டையர் ஆகிடலாம். சாவர மட்டும் நமக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. நம்ம வேலை செஞ்சுட்டே இருப்போம். நம்ம ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், இத்தகைய காரியங்கள் எங்கே தம்மா வரும்? உங்களுக்கு இது வரைக்கும் தெரியலன்னா, தம்பி தங்கச்சி, நீ ஆண்டுடைய பிரசனத்தில் காத்திருந்து பார். ஆண்டுடைய பிரசனத்தில் தான் ஞானோதயமே வரும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட காலையில் உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு வழி காட்டுங்க. நான் ஒன்று சொல்கிறேன்,
நீங்கள் சொல்லலாம், ஐசக் ஜோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்கு, நீங்கள் ஒருவேளை 30 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் ஏன் வந்து எனக்கு பிரசங்கம் பண்ணல, இன்னைக்கு 55 வயசு ஆயிடுச்சே சொல்லலாம். ஏங்க இதெல்லாம் நார்மல், எல்லாருடைய யோசனை. சே நம்ம அப்பெல்லாம் சும்மா துள்ளி குதிப்போமே, இப்போ கொஞ்சம் ஸ்லோ மோஷன் ஆகுதே, நம்ம நட கூட ஸ்லோ ஆயிடுச்சு, இப்போ நம்ம என்னத்த செய்யறது? அதுதான் உலகத்தில் இருக்க பெரிய பொய். இந்த பொய்யை நம்பாதுங்க. பைபிளில் கடவுள் பயன்படுத்தின ஆளுங்கெல்லாம் பார்த்துங்கன்னா ரொம்ப வயசாயிட்ட பிறகுதான் ஆண்டவர் போய் பிடிச்சிருக்காரு. ஆபிரகாமுக்கு குழந்தை பிறந்தது எப்போ சார்? சாராளுக்கு 90 தாண்டி 100 கிட்ட வந்துச்சு. மோசஸ் ஆண்டவர் காத்திருந்து போய் பிடிச்ச வயசு எவ்வளோ? 40 வயசுல தான் அவர் இடத்த விட்டு வர்றாரு அரண்மனையை. இன்னொரு 40 வயசு எங்க இருக்கிறாரு? வனாந்தரத்தில் கிடக்கிறாரு. 80 வயசு முடிச்ச பிறகு சாவறதுக்கு ரெடியா இருக்குன்னு நினைப்போம். அப்பதான் ஆண்டவர் நான் உன்னை எடுத்து பயன்படுத்த போறேன்றார். ஏன்பா ஒரு 30 வயசுக்கு முன்னால வந்தா நான் ட்ரெயின் லேட் ஆயிடுச்சா உனக்குன்னு கேட்கலாம் அவரு. சாவர நேரத்தில் வந்து என் உயிர் முதலே வரக்கூடாதே, நல்லா ஓடி இருப்பேனே. இதான் நம்ம யோசிக்கிறோம். இல்லை, அவர் என்னைக்கும் லேட்டு கிடையாது. உன் வயசை நம்பியும் இல்லை, உன்னுடைய பலவீனத்தை நம்பியும் இல்லை, உன் பொருளாதாரம் தேவையில்லை. எல்லாத்துக்கும் மிஞ்சின வேலை செய்கிற தேவன் உனக்கு பலன் கொடுப்பார். என்னைக்கு உனக்கு வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை பிடிச்சிட்டோ உன் வயசில் ஒரு புது பலன் சார்ஜ் ஆகும். நீங்கள் பாருங்க, வயசான கூட ஓடிட்டு இருக்கிறவங்கெல்லாம் பாருங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு நோக்கத்தோடு ஓடுவாங்க. என்னடா ஆஃபீஸுக்கு போகணுமே அப்படின்னு இருக்காது. எப்படா போகலாம், எப்படி போய் செய்யணும், இதை செய்யணும், ஏய் வேலை ஓடுதா அது ஓடுதா. அவங்களுக்கு ஹாலிடே போனால் கூட அவங்க அங்கேருந்து ஃபோன் பண்ணிட்டுருப்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்க மைண்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. இன்னைக்கு நம்ம லைஃப்பில் இங்கே உட்காந்துக்கிற ஒவ்வொருவருக்கும் கேட்டுக்கிறேன், உன் குஷியை இழந்தவனா இங்கே இருந்தனா இன்றைக்கு கடவுள் உன் வாழ்க்கையில் ஒரு குஷி வரணும். குஷின்னா என்ன தெரியுமா? ஒரு ஊருக்கு போகிறோம், புதுசாக போல அந்த ஊரை எப்படி பார்ப்போம் தெரியுமா? பட்டிக்காட்டம் வந்து முட்டாய் கடையை பார்த்தா மாதிரி பார்ப்போம். எத்தனை பேர் ஃபஸ்ட்டு சிங்கப்பூருக்கு போய்க்கிறீங்க? ஃபஸ்ட்டு போக போல் எப்படி இருந்துச்சு? எஸ்பெஷலி ஏர்போர்ட்டே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆன்னு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த காரில் ஏறி ரோட்டில் போக போல் எப்படி இருந்துச்சு? வாயை பொழுந்தா மாதிரி. கரெக்ட் இல்லையா? எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் என்ன ஆகும் தெரியுமா? 3வது வாட்டி 2வது வாட்டி போக பாருங்க, அதே ரோட்டில் போகும். நம்ம ஃபோன் அடிச்சு ஊருக்கு பேசிட்டு இவன்கிட்ட பேசிட்டு இருப்போம். அந்த ஏர்போர்ட்லேருந்து ரூமுக்கு வந்தது சுற்றி என்ன இருந்துச்சுன்னு பார்க்க விட மாட்டோம். இது எனக்கு நடந்த உடனே என்னை செக் பண்ணேன். நான் கொஞ்சம் சென்சிட்டிவ், சின்ன மிஸ்டேக் எங்கேயா இருந்தால் கூட டக்குன்னு தெரியும். போன வாட்டி வரப்போல அப்படியே நம்ம அப்படியே என்ஜாய் பண்ணுவோம், இன்னைக்கு என்ஜாயே இல்லை, அப்படியே நம்ம ஒரு மாதிரி இருக்கிறோம். ஏன் இதுதான் ஆகுது நிறைய பேருக்கு. ஒரு சிறு குழந்தை பயணம் பண்ண போல அவங்க சண்டை போடுவாங்க. பசங்க எதுக்கு சண்டை போடுவாங்கன்னா விண்டோ சீட்டுக்கு சண்டை போடுவாங்க. கரெக்டாங்க? வயசானவங்க கூட என்ன பண்ணுவாங்க, அதை குழந்தை இருக்குதா உட்காரட்டும் சார் பார்க்கட்டும். வயசானவங்க ஏன் பார்க்கணும்? பார்க்க மாட்டாங்க. இந்த குழந்தை அப்படியே பார்க்கும். நான் கூட பார்த்துருக்கேன், ஞாபகம் இருக்கு. அதுவும் போக போல ட்ரெயினில் மரம்லாம் வந்து ஸ்பீடாக வரும், குச்சி 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 குச்சி. மேகம் பார்ப்போம், மேகம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது. ஒரு என்னன்னே தெரியல, புதுசாக இருக்குது, எல்லாம் எக்ஸைட்மெண்ட். ஆனால் என்ன ஆகுது தெரியுமா? வயசாக அவ்வளோதானா, நமக்கு தெரியாதா, எத்தனை வாட்டி போய்க்கிறோம் பாஸ். ஒருத்தன் குஷியாக பார்க்குறவனை பார்த்து நம்ம கேவலமாக, பிரதர் நாங்கள் இங்கே ஏரோப்ளேனில் போனோம், சிலவங்க ஃபஸ்ட் டைம் போனவங்களாம் எப்படி பிஹேவ் பண்ணாங்கன்னு சிலவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், அவங்க என்ஜாய் பண்ணுறான் பார். ஒவ்வொரு பைசா கொடுத்தது worth. அவன் என்ஜாய் பண்ணணும், அந்த மேகத்தை பார்க்கணும். வாவ் இது நல்லா இருக்குது, ஓ அந்த எக்ஸைட்மெண்ட் இல்லாமல் பரவாயில்ல போகிறோம், பஸ்ஸில் போகிற மாதிரி போனான்னு வச்சுங்க, அது நல்லதில்லை. இப்போ ஒரு சீக்ரெட் ஆஃப் த ஜீனியஸ் என்னது? சீக்ரெட் ஆஃப் த ஜீனியஸ் என்னன்னா, ஒரு குழந்தைக்கு இருக்கிற குஷியை வயோதிப காலத்துலையும் நீ அதை கூடயே கொண்டு போகணும். அதுதான் ரகசியம். ஹவு மச் ஆஃப் ஜாய், எவ்வளோ குஷியும் சந்தோஷத்தையும் ஒரு மனுஷன் இழந்து போகிறாங்க. ஒரு சபை ஒரு ஆண்டுடைய வீட்டுக்குள்ளே வரப்போல நம்மளாம் சொந்தக்காரர், நமக்கு ஒரு ஜாதி கிடையாது, மொழி கிடையாது, ஒன்றும் கிடையாது. கத்தருடைய பிள்ளைங்க, ஹலோ பிரதர் நல்லா இருக்குங்களா, நல்லா இருக்குங்களா அப்படின்னு ஒரு குஷி இருக்காது.
வரது என்னமோ கோர்ட்டில் போய் கைதியை கூட்டு போகிற மாதிரி வராங்க ஆள்ற நோக்கி. என்னங்க அது? ஒரு சந்தோஷம். எல்லாம் இழந்துட்டோம், குடுன்னு முடிச்சோன்னே போயிடுவோம். அதுக்கு தான் நம்ம சில சமயத்தில் காஃபி கொடுப்பாங்க, அப்பமாச்சும் இருப்பாங்கன்னு. ஏதோ ஒன்று ஒரு அலோ சொல்கிறதுக்கு ஒரு நட்பு வரட்டும். அப்போ நான் என்ன சொல்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்து நம்ம ஒரு சந்தோஷம், ஒரு குஷி, ஒரு குடும்பம், அந்த மகிழ்ச்சியெல்லாம் இழந்துட்டனால முகத்தில் என்ன இருக்குது? சோகம், வருத்தம். நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, என்னைக்கு நம்ம முகம் ரொம்ப சீரியஸ் ஆகுதோ வியாதி வந்துடும். ரொம்ப சீரியஸ் லுக்கு, சீரியஸ் ஆனால் எங்கே எடுத்துகிட்டு போவாங்க? ஆஸ்பத்திரிக்கு தான் எடுத்துகிட்டு போவாங்க, அதுக்கு ரெடி ஆகுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மகிழ்ச்சியாக இருப்பது தான் உனக்கு ஔஷதம்ன்றார். கண்டமே சிரிக்கணும், சந்தோஷமா இருக்கணும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கணும். நம்ம குஷியா இருக்கிறோமா? இன்னைக்கு நீங்க கேளுங்க, காலையில் எழும்பின உடனே இதுக்காக நீங்க ஊட்டிக்கு போகணும்னு இல்லை, இதுக்காக மலேசியா போகணும், சிங்கப்பூர் இல்லைங்க. உங்க வீட்டு கதவு வழியா கூட எட்டி பாருங்க. அந்த மரத்தை பார்த்தா சந்தோஷம் வருதா? அந்த மேகத்தை பார்த்தா சந்தோஷம் வருதா? அந்த ப்ளூ ஸ்கை பார்த்தா சந்தோஷமா வருதா? நான் கத்துக்கிட்டதை சொல்றேன், உங்களுக்கு சந்தோஷம் வராது, ஃபஸ்ட்டு வராது. எத்தனை பேர் வீட்டில் கார் இல்லை, பைக்கு நல்லா தான் இருந்துச்சு சார், ஸ்டார்ட் ஆக மாட்டேது, ஐயோ ஆயிருக்குதா ஸ்டார்ட் ஆகலன்னு உடனே 4-5 பேர் சேர்ந்து புஷ் ஸ்டார்ட் ஆனவொன்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லை, அப்புறம் நார்மல் ஆயிடுச்சு. யாருமே வீட்டிலேருந்து ஆஃபீஸ் வரைக்கும் தள்ளிட்டு போக மாட்டாங்க, கரெக்டா? ஃபஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் ஆக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், டுமில் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் சொல்லி பார்க்கணும். உங்கள் மொட்டை மாடியில் போயிட்டு ஸ்கை எவ்வளோ அழகாக இருக்குது, காலையில் இந்த ஸ்மெல் எவ்வளோ நல்லா இருக்குது, காலையில் இந்த கூல்னஸ் எவ்வளோ நல்லா இருக்குது, கொஞ்சம் ரசிக்க ட்ரை பண்ணணும். அப்படி இல்லைன்னா கூட கொஞ்சம் நடிச்சு விடுங்க, டுமில் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, காலையில் எழும்பின உடனே, ஆண்டவரே இட்ஸ் அ பியூட்டிஃபுல் வேர்ல்ட். நிறைய கிறிஸ்டியன் என்ன நம்ம சொல்கிறாங்க, ஐயோ பிரதர் உலகமே ரொம்ப மோசமாக ஆகிக்கிட்டு இருக்குது. நீ இருக்கிறனால தான் ஆகுது. ஆமாம், ஏன் மோசமாகுது? மோசமான ஆகட்டும், என் தேவன் படைத்த உலகம் எல்லாம் நல்லா இருக்குது, அதை நான் நன்மையாக யூஸ் பண்ணிக்குவேன், கெட்டு போகிறது போட்டோம். ஆனால் என் ஆட்டிடியூட் வந்து உலகம் மோசம்னா இது யாருக்கு தம்ம வந்துச்சு? நல்லா இருந்தான் சாலமன் ஐயா, அப்போ ஒழுங்காக தான் ப்ராவப்ஸ்லாம் எழுதினாரு. 700 பொண்டாட்டி வந்துச்சு பார். அவனுக்காச்சும் 700 பொண்டாட்டி வந்த பிறகு உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு. உனக்கு ஒன்றுமே இல்லாமல் நீ எப்படி ஆகுற? எல்லாமே மாயை 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 மாயைன்னு பைத்தியமே பிடிச்சிச்சு அவருக்கு. மாயைலாம் இல்லை, எல்லாம் சூப்பர். ஆண்டவர் படைத்தார், எல்லாம் நன்மைன்னு கண்டாரு. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் வேர்ல்ட். நான் சவாலாக வாழ்ந்து காமிக்க போகிறேன். என் தேவன் என் கூட இருப்பார். நான் பெஸ்ட் பிஸ்னஸ் மேனாக இருப்பேன், நான் பெஸ்ட்டு ஒரு சாம்பியனாக மாறுவேன், என் ஸ்போர்ட்ஸில் பெஸ்ட்டாக இருப்பேன், இல்லை என் மியூசிக்கு நல்லா பண்ணுவேன். ஏங்க என் மியூசிக்கை சுற்றி இருக்கிற மேட்ரு கற்றுக்கிறதுக்கு நானும் 35,000-45,000 ரூபாய் கட்டி கற்றுக்கிட்டு இருக்கேங்க. எனக்கு எவனும் கொடுக்குறது இல்லை துட்டு, எனக்கு வர கொஞ்சம் காசு வச்சு கட்டுறேன். ஏன்? நான் டப்பா பார்ட்டி ஆகிடக்கூடாது, நான் மேலே வளர்ந்துட்டே இருக்கணும். கடைசியில் நான் பேசணுன்னா எனக்கும் கொஞ்சம் மேட்ரு இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஐ நோ. படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை தீட்டணும். அந்த மாதிரி ஆட்களோட சேரணும், குஷியாக இருக்கிறவங்களோட சேரணும், நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களோட சேரணும். இந்த ஓஞ்சி போன பார்ட்டி இருக்குது பாரு, வானாம் பத்தார் ஏசப்பா வரப்போறாரு, என்னதான் இருந்தாலும் என்ன பண்ணுறது? டேய், அதுக்கு தான் நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட அன்றைக்கி நீ செத்துருக்கலாமே, பரிசுத்தமாக போய் சேர்ந்துருப்பே. நீ இந்த உலகத்தில் உனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காருப்பா, நீ பரலவங்க நீ ஏன் பேசிட்டு இருக்கிற? போகிற நீ போ. ஆனால் இங்கே நீ சாதிக்காமல் விடுறப்பார், எவ்வளோ பெரிய வருத்தம். அவர் கேட்பார், மகனே நீ என்ன செஞ்ச? ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனும் கேட்பார், பிஸ்னஸ் செஞ்சனால ஒன்றும் லாபம் இல்லை, அந்த பிஸ்னஸ் மூலம் உனக்கு எத்தனை நண்பர் கொடுத்துருக்கேன், உன் சொசைட்டியில் எவ்வளோ பெரிய ஆளாக வச்சுக்கிறேன், மதிப்பான கார் வச்சுக்கிறேன், காசு வச்சுக்கிறேன். இப்போ இதெல்லாம் உன் கையில் குத்தேன், ஆனால் உன் இருதயத்தில் என்ன வச்சுக்கிற? அந்த இருதயத்தில் கொடுத்த ஒரு கனவு நினைவாக மாறிச்சா?
ஒரு கனவு கொடுத்துருக்கிறார் உனக்கு. இங்க இருக்கிறவங்க நிறைய பேருக்கு கனவு இருக்குது. அந்த கனவு கனவா போய் ஒண்ணுமே செய்யாம போய் செத்துட்டா கடைசியில் அந்த கல்ற தோட்டம் தான் ரொம்ப ரிச்சா மாறிடுது. ஆனா உங்க வாழ்க்கையில உங்க கனவு நினைவா மாறணும்னா நீங்க எதாவது செய்யணும். இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில சோறை சாப்பிட்டோம், தூங்கினோம், முடிச்சிட்டோம். நான் சொல்றதை நீங்க செஞ்சு உங்க வீட்டில் இருக்கிறவங்க, உங்க பிள்ளைகள், மனைவி, இவங்களும் அப்பாவுடைய தரிசனத்தை கொஞ்சம் பிடிச்சி எல்லாரும் ஒரு நோக்கத்தோட வாழ போல அந்த குடும்பம் எவ்வளவு குஷியா இருக்கும் தெரியுமா? நான் சொல்றது கொஞ்சம் யோசிங்க சார். கடவுள் சொல்றார், உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன், உனக்கு அறியாததையும் எட்டாதையும் நான் கற்றுக் கொடுப்பேன், நீ பெரிய ஆளா உன்னை மாற்றுவேன்றார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், நான் குஷியாக இருக்கிறேன்னா காலையில் எழும்பின உடனே என்ன சொல்லணும்? முதல்ல ஐ லைக் மை செல்ஃப். நீங்கள் நிறைய பேர் முகத்தை பார்த்தா அவங்கள குறித்து அவங்களுக்கு சந்தோஷம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் கண்ணாடி பார்க்க கூட வருத்தப்படுவாங்க, ஏன்னா அவங்கள பற்றி அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் ஒன்று சொல்லுங்கள், நான் ஆண்டவருடைய பிள்ளை, என்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கார், நான் பலருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் நல்ல ட்ரெஸ் பண்ணுவேன். எத்தனை பேர் நல்லா ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? நல்ல ஷூ போடணும். ஐயா, நீங்கள் எந்த கோடி ரூபாய் வச்சுருந்தா கூட உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற கர்ச்சீஃப் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. இருக்கிற வரைக்கும் கடவுளோட பிள்ளை நல்லா என்ஜாய் பண்ணி, நல்ல ட்ரெஸ் பண்ணி, நல்ல காரியங்களை சாதித்து கடவுளுக்காக நீங்கள் வாழுங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களை குறித்து பெருமைப்படணும். இன்றைக்கு 55 வயசாயிடுச்சு, 60 வயசாயிடுச்சு சொல்லாதுங்க. இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு கனவு இல்லாமல் நீங்கள் ஏதோ நாங்கள் அப்படியே சர்வை பண்ணிட்டோம், ஐசக் ஜோ எப்படியோ வந்துச்சு, ஏதோ ஒரு வீடு வச்சு அப்படியே செட்டப் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்குது லைஃபு. சார் கொஞ்சம் நிறுத்திய கர்த்தருக்கு காத்திருந்து கேளுங்க. அப்பா, என்னையும் ஒரு பயனுள்ளவனா ஒரு தரிசனம் கொடுங்க, ஒரு பிளான் கொடுங்க, ஒரு பிஸ்னஸ் பிளான் கொடுங்க, நான் என்ன செய்யணும்னு கேளுங்க. உன் மனசுல ஆசை என்ன? உன் கையில் என்ன கிஃப்ட் இருக்கு? உன் ஃப்ரெண்ட்ஸு உன்னை பார்க்கும் பொழுது வாட் டு தே திங்க் அண்ட் நோ யூ ஃபார்? ஏய், நீ நல்லா பேசுறடா, என்னால் பேச முடியாது, கொடுத்தா நீ எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுறிய. ஒருத்தரை கொடுத்து இந்த பிஸ்னஸை முடினா முடிச்சிடுவான் சொல்லுவேன், அது கிஃப்ட்டு. அவன் என்ன பண்ணுவான்? எனக்கு ஐசக் ஜோ மாதிரி கிட்டார் வாசிக்க, ஐசக் ஜோ மாதிரி கிட்டார் வாசிக்க என்ன புண்ணியம்? நீ உனக்கு இந்த கிஃப்ட்டை யூஸ் பண்ணி நீ பெரிய லட்சாதிபதி ஆகிடுவார். உன்னை குறித்து மட்டுப்படுத்தாத, மற்றவனுக்கு கம்பேர் பண்ண வேணாம். இப்போ நீங்கள் கேளுங்க ஆண்டவர்கிட்ட, என் உள்ள நீர் ஏதோ போட்டிருக்கிறல்ல, அதை அறியட்டும், அதை நான் மதிக்கட்டும், அதை தீட்டட்டும், அதை டெவலப் பண்ணட்டும், அதுக்கு நான் படிக்கட்டும், எனக்கு வாசல் தரவுங்க ஆண்டவரை, என்னை ஆசீர்வதிங்க. Even in your old age you will bear forth fruit. உன் வயோதிப காலத்தில் கூட நீ அதிகமான கனி தருவங்க. உங்களை குறித்து நீங்கள் யோசிக்காதுங்க. உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனம்லாம் ஓடிடுங்க. நான் இன்னைக்கு சொல்கிறேன், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தரிசனம் இல்லாமல் இருந்ததானா ஒரு எம்டினஸ் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் வேலையை செஞ்சுங்க, வேலை இல்லைன்னு சொல்லிட்டோன்னு அப்படியே 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 கலர் டிவி, பிளாக் அண்ட் ஒயிட் டிவி ஆன மாதிரி ஆயிடுது லைஃபை சப்புன்னு. ஏன்னா உங்களுக்கு நோக்கம் இல்லை. சார், எவன் சார் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்னு ஒருத்தன் சொன்னான், அவனுக்கு காசு கொடுக்க இல்லைன்னா அதுக்கு என்ன வாழ்கிறேன், எனக்கு திறமை இருக்குது. ஆக்சுவலாக உங்களுக்கு வயசு ஆகிட்ட பிறகு தான் உங்கள் பிரெயின் எங்கேயோ இருக்குது, கோல்டு ஆயிடுச்சு தெரியுமா உங்களுக்கு? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதுங்க. கன்சல்டன்சி 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் பைபிள் படித்தோம் சார், ஜெபம் பண்ணோம் சார், பேய் பிசாசு இருக்குது சார், எப்படியோ தப்பிச்சோம் பொழிச்சோன்னு போயிட்டு இருக்கிறோம் சார், இப்படி இருக்காதுங்க. ஒரு வீரனா மாறுங்க. சும்மா இல்லாதவங்கலாம் பேய் பிசாசுன்னு சொல்லி உன் குடும்பியை பிடிக்கிறதுக்கு டுமில் விட்டுட்டு இருப்பானுங்க. அந்தமானுக்கு போய் நான் பிரசங்கம் பண்ணி பேய் பிசாசுலாம் எங்கே வைக்கணும்னு சொன்னோன்னு ஒரு பொண்ணு சொல்லுது, அண்ணே இந்த பொண்ணு நான் கூட்டிகிட்டு வந்தேன், இவளுக்கே நீ பேசுன மாதிரி இருந்துச்சு, என்னம்மா நான் பேசிட்டது உனக்கு ஆயிடுச்சுன்னா சொல்கிறாங்க, ஒருத்தர் ஜெர்மனி எனக்குள்ளே பேய் இருக்குதுன்னு சொன்னாங்கண்ணா. நான் சொன்னேன், நீ போய் சொல்லு, உனக்குள்ளே தாண்டா பேய் இருக்குதுன்னு. பேய் எங்கேயோ ஆப்கானிஸ்தான் பக்கம் எங்கேயோ ஊழிஞ்சிட்டு இருக்கோம், எல்லா இடத்துலையும் இல்லை. ஏசப்பா கூட இருக்கிறார், நீ ஒழுங்காக போய் வாழ்க்கையை வாழு. சும்மா இந்த மாதிரி டுமில் சொல்கிறாங்க, உடனே சைக் ஆகிடுவாங்க. ஏன் தெரியுமா? எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு குறை இருக்கும் பாரு, இதான் சைக்காலஜி. ஏதாவது திருத்தனமாக ஒருத்தர் போய் தம் அடிச்சுட்டு இருப்பாரு, யாருக்கும் தெரியாது, ஏதோ ஒரு குறை இருக்கும், உடனே ஒரு நாள் வச்சுருவார், ஆமாம் ஆமாம் நம்மகிட்ட தப்பு இருக்குது, அதனால் அது உள்ள தான் பிசாசு வருது போல், இப்படியே ஏமாத்திடுவாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், பிசாசு கான்ஷியஸ் வேணாம் சார், ஏசப்பா உன்னை நேசிக்கிறார், இருக்கிற மாதிரி உன்னை நேசிக்கிறார்.
உன் குறைகள் அநேகம் இருந்தாலும் அவர் சொல்ற என் புள்ளடான்றாரு. உனக்காக ஒரு தான் ஜீவனை கொடுத்த தேவன், உயிரை கொடுத்த தேவன். யாரோ ஒருத்தன் பைபிள் எடுத்து மாத்திக்கிட்டு சொல்றான்னா விடாதுங்க, தப்பு, ஏத்துக்காதுங்க. அப்படி இன்னைக்கு சந்தேகம் இருந்தா உங்களுக்கு ஒரு தருணம் கொடுக்குறேன். அவர் சொல்றாரு, நீ என்னை கூப்பிட்டால் நான் உள்ள வருவேன், உன் இருதயத்தின் வாச கதவை தட்டுறேன். ஏசப்பா வாங்கன்னு சொல்லிட்டா உள்ள வந்துருவாரு. அந்த வெறுமை எல்லாம் நிரப்பப்படும். உனக்கு பிசாசும் வராது, ஒரு பேயும் வராது. இஸ்ரவேலுக்கு விரோதமாக எந்த சூனியமும் வேலை செய்யாது. தெரியுமா உனக்கு? இன்னைக்கு நிறைய பேர் சூனியம் வருது, முட்டை இருக்குது, தகுடு இருக்குது, முடி இருக்குது, அது இதுன்னு சொன்ன உடனே பபான்னு சொல்லாதுங்க. நீங்க சொல்லுங்க, கர்த்தர் சொல்றாரு கர்த்தருடைய பிள்ளைக்கு, நீ சர்ப்பத்தை மிதிப்பாய், நீ தேளை மிதிப்பாய், அவர்களுடைய அதிகாரம் ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. You will stamp over scorpions and serpents and they will have no power over you. அவர்கள் உன் மேல் எந்த ஒரு சக்தியும் வாய்க்காது சார். உனக்கு எதிர எந்த ஆயுதம் வாய்க்காது. அவன் எவ்வளவு பெரிய மந்திரவாதியா இருக்கட்டும், ஒண்ணு தெரியட்டும், இஸ்ரவேலே ஒன்று மட்டும் நினச்சிக்கோ, உன் தேவனாகிய தேவன் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. மிச்சதெல்லாம் மனுஷன் உண்டாக்குறதெல்லாம் அவன் தலையெழுத்து. ஆனா ஒரே ஒரு தேவன், அந்த தேவன் நம் தேவன். அவர் வெளிச்சமா இருக்கிறார், இருள் அதுல கிடையாது. வெளிச்சத்தை கண்டால் இருள் ஓடி போகும். இன்றைக்கும் ஒரு சின்ன கேண்டில் கொளுத்தினா கூட உலகத்தில் இருக்கிற எல்லா இருளும் சேர்ந்து அந்த கேண்டில் அழிக்க முடியாது. இருளுக்கு அவ்வளவுதான் வல்லமை. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஜெயம் கொள்றவங்களா இருக்கிறீங்களா? ஒரு வாழணுன்ற ஒரு யோசனையோட இருக்கிறீங்களா? உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். இன்னைக்கு நான் ஒரு தருணம் கொடுக்க போறேன், உங்களுக்கு ஜெபம் பண்ண போறேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்துக்காக நான் இந்த நேரத்தில் நான் ஜெபம் பண்ண போறேன். What do you think about your life? இன்னைக்கு ஏசப்பா கையில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு ஒரு நார்மலாக போயிட்டு இருக்க வேண்டாம், எனக்கு ஒரு தரிசனம் கொடுங்க, என்னுடைய திறனை ஆசீர்வதிங்க. ஏதோ ஒரு பிளம்பராக இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு பிளம்பர் இல்லை, பெஸ்ட் பிளம்பராக மாறலாம். ஆனால் உன்னை குறித்து நான் ஏதோ ஒரு பிளம்பரு, பிளம்பர் தான் இன்னைக்கு பிளம்பரு பாத்ரூம் அடைச்சிக்கிச்சுன்னா வீடு நாறிடும், தெரியல. ஆமாம், போட்டு சார்ஜ் பண்ணிட்டு போய் செய்ய வேண்டியதுதான். உன்னை குறித்து ஒரு பெரிய யோசனை இருக்கணுங்க, மட்டுப்படுத்த விடாதுங்க. கடவுள்கிட்ட கேளுங்க. நான் ஒரு சாதாரண ஆளுங்க, எங்கள் அப்பா அம்மா பாஸ்டர் கிடையாது, பிஸ்னஸ் கிடையாது, மியூசிக் கிடையாது. ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். உலகத்தில் இருக்கிற மியூசிக் மாதிரி நம்ம வாசிக்கணும், ஆனால் ஏசாப்பாவை பற்றி பேசணும். இந்த ராக் மியூசிக்கு, பாப் மியூசிக்லாம் இருக்குது. எந்த வருஷம்? 1986. அப்போ இங்கிலீஷில் 22 வயசு, 2 வருஷம் செஞ்சேன். யாரும் சொன்னாங்க இதெல்லாம் வேஸ்ட், ஒன்றும் ஆகாதுன்னு. ஆனால் ஒன்று சொல்கிறேன், 10,000 ஹவர்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். there is something called 10,000 hours. ஏதோ ஒரு காரியத்தை 10,000 ஹவர் நீ அதை செஞ்சனா நீ கண்டிப்பாக உலகத்தில் சாம்பியன் ஆகிதான் ஆகணும். இந்த உலகத்தில் சாம்பியன் மாதிரி பெரிய ஃபேமஸ் ஆனவங்களாம் பாருங்க, ஒரே காரியத்தை பல வருஷம் செஞ்சுருப்பாங்க, அவன் கண்டிப்பாக அவன் பெரிய ஜித்தா இருப்பான். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அந்த நாளில் எனக்கு முன்மாதிரி கூட யாரும் இல்லை, எனக்கு சொல்லிக் கொடுக்குறது யாரும் இல்லை, எனக்கு தெரியாது. என் தலைவுல ஒரு ஆசை, ஒரு தரிசனம். கண்ணை மூடினா கண்ணுக்குள்ளே நான் நின்று ஸ்டேஜில் வாசிக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நான் ஸ்டேஜில் வாசிக்கிறது என் ஸ்கூல் காலத்தில் நான் நைட்டு பார்த்துட்ருக்கேன், படிக்காமல் உட்காந்து நைட்டில் வாசிச்சுட்டு இருப்பேன். அப்போவுமே இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தலைவுல போடுற அந்த தரிசனம் நிறைவேறிடும். உனக்கு யாரும் காசு ஆளுங்க வராட்டா கூட இன்றைக்கு யூ வில் பி நோன் ஃபார் சம்திங். இன்றைக்கி ஐசக் ஜோன்னா தே வில் நோ மீ ஃபார் 2 things. என்னுடைய மியூசிக்கு, கிட்டார் வாசிக்கிறது, நான் ஜனங்களுக்கு பேசி அவங்க வாழ்க்கையை கட்டுறது, இது யாருமே மறுக்க முடியாத காரியம். இதுக்கு நான் எங்கேயும் போய் ட்ரைனிங் எடுத்ததில்லை. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் you will be known for something. You will be the best teacher. ஒரு சாதாரண ஆளாக இருக்கும், பெரிய பெரிய காரியங்களை செய்கிறவங்களா இருப்பீங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏன் why can't you dream big? 8ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகிட்டேன், 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகினேன், அதெல்லாம் அப்படிலாம் யோசிக்காதப்பா. நீ சொல்லு, அப்பா ஒரு வாழ்க்கை நான் ஒரு சூப்பர் ஸ்டாராக மாறணும். கர்த்தர் சொல்கிறார், புழுதியில் இருக்கிறவன் எடுத்து பிரபுக்கள் மத்தியில் எடுப்பார். ஆனால் உன்னுடைய gift will bring you before the king. It's your gift. So உன்னுடைய gift, ஆண்டவர் சொல்றார், all good gifts come from the father of light. இன்னும் there is no variable or shadow of turning. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நான் ஜெபம் பண்ண போகிறேன்.
உங்கள் வயசை குறித்து யோசிக்காதுங்க. இந்த ஒரு வார்த்தை எடுத்துங்க, கடந்த நாள் நடந்த காரியங்களை நினைக்காத. Do not remember the things of the old, for I will do something new in your life, it will spring forth. நான் ஒரு புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்வேன், அது உன் வாழ்க்கையில் உதிக்கும். இப்பொழுது கூட கண்களை மூடி, கையில் என்ன இருக்குது, உன் இருதயத்தில் என்ன இருக்குது கேளு. கையில் உன் திறமெல்லாம் என்ன இருக்குது, உன்னுடைய கிருபை என்ன இருக்குது, உன்னுடைய கிஃப்ட்ஸ் என்ன இருக்குது, உன் இருதயத்தில் என்ன வாஞ்ச இருக்குது, நான் என்ன செய்யணும், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். உன் வாழ்க்கையில் தலையில் இருக்கிற இருள் பாரங்கள் நீங்கிறதுக்கு, வாழ்க்கையில் ஒரு அற்புதம் தொடங்குறதுக்கு இப்பொழுது ஆண்டவர் அவரை நோக்கி கேளுங்க. இயேசுவே, என் வாழ்க்கையில் என்னை எடுத்து பயன்படுத்துங்க. நான் ஒரு பெரிய சாம்பியனாக, ஐ வாண்ட் டு டூ சம்திங் ஃபண்டாஸ்டிக், என்னை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறவங்க உங்கள் கரத்தை உயர்த்தி ஏசப்பாவை நோக்கி சொல்லுங்க. என்னை எடுத்து பயன்படுத்துங்க, நான் பயன்படணும், நான் ஷைன் ஆகணும், நான் ஒரு ஸ்டாராக மாறணும். இந்த ஆசை என்னை ஃபேமஸ் ஆக்குங்க. கேளுங்க, தப்பு கிடையாது. என்னை பணக்காரனை ஆக்குங்க, என்னை ஒரு அந்தஸ்து கொடுங்க, எல்லாருக்கும் முன்பாக என்னை உயர்த்துங்க. ஐ வாண்ட் டு பி நோன் ஃபார் சம்திங். நான் ஒரு பலசர கடை வச்சா கூட நான் ஃபேமஸாக இருக்கணும், நான் எது செஞ்சாலும் நான் சூப்பராக இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபையை கொடுங்க. நான் 1000ல் 1 10,000ல் 1 போகக்கூடாது, என்னை வித்தியாசப்படுத்துங்க. அப்பா, இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளை தொடுங்க ராஜா. I pray that you will do something new in their life. Bless them abundantly. இன்னைக்கு ஒரு சாதாரண ராகாப்னு சொல்கிறவங்க, அவங்க ரிஸ்க் எடுக்கிறவங்களா இருந்தாங்க. சின்ன ஒரு காரியம் செய்தால் கூட இந்த உலகம் பேசுகிற அளவுக்கு, ஞாபகம் வைத்திருக்கிற அளவுக்கு அவங்க வாழ்க்கை மாறிச்சு. எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. மற்றவங்க சொல்கிறத கேட்க வேண்டாம், எங்களுடைய குறைகளை யோசிக்க வேண்டாம். என் தேவன் என்னை உயர்த்தட்டும், அவர் கையில் என்னை ஒப்பு கொடுக்குறேன். சொல்லுங்க, என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்பா, என்னை எடுத்து பயன்படுத்துங்க. அப்பா, கண்ணீரை தொடைங்க, வருத்தத்தை தொடைங்கப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு யார் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு, நான் இதோ இருக்கிறேன், நான் உன் தகப்பனாக இருக்கிறேன், உன்னை வாழ வைப்பேன் சொல்கிறேன். நீர் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கன்னு கேட்குறேன். பிளஸ் பண்ணுங்கப்பா. தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், தாய் இல்லாத பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். இன்றைக்கு குடும்பத்தில் சரியில்லாத குடும்பங்கள், அப்பா அவர்களை ஆறுதல் படுத்தி, அவர்களுக்கு உலகத்தில் எனக்கு யாரும் இல்லை நினைக்காதபடிக்கு அவர்களுக்கு உதவி உதிக்கட்டும் ஆண்டவரே. அவங்களுக்கு ஞானம் கொடுங்க. இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்றோம், புதிய திறன் கொடுங்க ஆண்டவரே, புதிய கிஃப்ட்ஸ் அவங்க வாழ்க்கையில கொடுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு டேலண்ட், அவங்க தூக்கத்துல பேசுங்க ஆண்டவரே, தரிசனங்களை கொடுங்க. யோசேப்பிட்ட பேசினா மாதிரி எடுத்து பயன்படுத்துங்க. இங்க இருக்கிற பெண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கை சாதாரணமாக இல்லாதபடிக்கு அநேக காரியத்தை கத்துக்கொண்டு என்னையும் கர்த்தர் பெரிய உயர்ந்த ஸ்தானத்துல வைப்பார் அப்படின்ற ஒரு பெரிய பிசினஸ் மேக்னெட்டா மாத்திரம். ஏன் ஆண்டவரே, இது ஜெண்டரை வச்சு இல்லை, ஆணோ பெண்ணோ நீர் எடுத்து பயன்படுத்த முடியும். அந்த தைரியத்தை கொடுங்க. இங்கே கல்யாணமாக ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வாழ்க்கையில் வருத்தத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் வாழ்க்கையில் சரியான பொருத்தமான ஒரு ஆளை அவங்க வாழ்க்கையில கொண்டு வந்து அந்த ஒரு காரியத்தை செய்யுங்கப்பா. நீர் ஈசாக்குக்கு செய்தீர் ஆண்டவரே. நீர் தனியா இருக்கிறவங்களை குடும்பமா மாத்திரன்னு சொன்ன தேவன் ஆண்டவரே. நீர் do a miracle in their life father. ஆண்டவரே, கல்யாணம் ஆயிட்டு பிள்ளைகள் இல்லைன்னு வருத்தப்படுற ஒவ்வொரு தம்பதிகளுக்கு ஜெபிக்கிறோம், அந்த சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய கர்ப்பத்தை தொட்டு ஆசீர்வதித்து கனித்தர மரமாய் மாத்துங்க ஆண்டவரே. இந்த நாளில் கூட சரீரத்தில் இருக்கிற வியாதி பலவீனங்களை குறித்து நினைத்து நினைத்து வருத்தப்படுறாங்க. தூங்கும் போது அந்த 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 சிம்டம்ஸை பார்த்தோன்னே திகில், பயம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் ஆண்டவரே, ஆண்டவரே, அவருடைய ஜீவன் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. இந்த பலவீனங்களை பார்க்காதபடிக்கு, ஆபிரகாம் தன் சரீரத்தை கருதாதபடிக்கு உம்மை கருதினான். இல்லாததை இருக்குதே போல அழைக்கிற தேவனை அவன் நோக்கினான். அவன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் வந்துச்சு, அவர் நம்பினார். இன்றைக்கு நீ நம்பு, உன்னுடைய விசுவாசம் பெரிய காரியத்தை காணும். நீ நம்பு, நீ தேவ மகிமையை காண்பாய் சொன்ன தேவனே, இந்த நாள்ல பலவீனமான அங்கங்கள் எல்லாம் புதுப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. I pray Lord in the name of Jesus, I forbid every malfunction in Jesus name. ஒவ்வொரு கிட்னியும் ஆண்டவரே ஒரு ஜீவன் பரட்டும் ஆண்டவரே. அந்த கிட்னி situations Lord, I speak life Lord. Let those kidneys function so beautiful Lord. எல்லாரும் சுருங்கி போனதெல்லாம் சரியாகட்டும் ஆண்டவரே. அடைக்கப்பட்டதெல்லாம் வாசல்கள் திறக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள்
வாழ்க்கையில தசையில ஜீவன் வரட்டும், எலும்புல ஜீவன் வரட்டும் ஆண்டவரே. தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் உடைய அபிஷேகம் எல்லா நுகத்தையும் உடைத்து ஒரு புது வாழ்க்கை, எல்லா பில்லி சூனிய கட்டுகளை இயேசு நாமத்தில் உடைக்கிறோம் ஆண்டவரே. என் குமாரன் இயேசு கிறிஸ்து விடுதலை செய்தால் எல்லாம் மெய்யாகவே விடுதலையாகும் சொன்ன தேவனே, I pronounce Lord, declare healing, peace of mind. Oh glory. நைட் எனக்கு தூக்கமே வரமாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அவருடைய பாரங்களை நீர் லகுவாய் மாற்றி உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடு. இன்றைக்கு இரவு சொல், என் வாழ்க்கை என்கிட்ட இல்லை, உன் கையில் கொடுத்துட்டேன்ப்பா. என் பிள்ளைய உன் கையில் கொடுத்துட்டேன், என் கணவன் மனைவி எல்லாரும் உன் கையில் கொடுத்துட்டேன், நீ பார்த்துக்கோ, என் வீட்டை நீ கட்டு அப்படின்ட்டு இன்னைக்கு நல்ல டீப் ஸ்லீப், அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல தூக்கம், அவர்கள் ஆழ்ந்த நித்திரை கொடுங்க. இன்னைக்கு கூட என் பலனுக்கும் என் அறிவுக்கும் மிஞ்சின பிரச்சனைகள் என்னை சூழ்ந்திருக்குன்னு சொல்றாங்களே, யெகோசாபாத் வாழ்க்கையில் வந்த தேவனே, அவர்களை எதிர்க்கும் காரியங்களை நீர் தவிடுபடி ஆக்கும் ஆண்டவரே. எதிரிகளுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி எல்லா கல்லுகளையும் புரட்டி ஆண்டவரே, ஒரு நல்ல காரியம் உதிக்கட்டும் அவர்கள் வாழ்க்கையில. இன்னைக்கு உங்களை தேடி உங்க பிரசனத்தில் வந்திருக்கிறோம், நாங்கள் உங்களுடைய தொடுதலை பெறட்டும் ஆண்டவரே. Let us experience a healing and a breakthrough. பண கஷ்டம், பணம் கையில் வரமாட்டுது, இயேசு நாமத்தினால எல்லா தடைகளையும் உடைத்து, எல்லா பிஸ்னஸ்கள் தடைகள் எல்லாம் உடைத்து, ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து வீட்டை தேடி ஆபீஸை தேடி ஓடி வரட்டும். In the name of Jesus, போன் மூலமும் இமெயில் மூலமும் வாசல்ல ஆள்கள் ஓடி வரட்டும். நீர் ஆண்டவரே மன்னாவை வீட்டு வாசல்ல காத்து அடித்து வந்து விழுந்ததை போல எல்லா ஆசீர்வாதங்களும் இவங்க வீட்டை தேடி வரட்டும் இயேசு நாமத்தினால. குடும்பத்துல சந்தோஷம், ஒருமனம், மதிக்கணும் ஒருத்தர. என்னை மாத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி எங்களை தாழ்த்தி எங்கள் குடும்பங்களை சின்ன ஒரு அழகான பரலோகமாய் மாத்துங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. Bless their business, bless their studies. பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்து வெற்றியை கொடுங்க. பயத்தை நீக்கி தைரியத்தை கொடுத்து சவாலாக செய்து நல்ல வெற்றியை கொடுங்க. இந்த ஊழியத்தை தாங்குறவங்க, விதைக்கிறவங்க, அவங்களுக்கு பணம் கொடுத்து வாங்க முடியாத ஆசீர்வாதத்தால் நீங்க கொடுங்கப்பா. நீடி ஆயுசும் அவங்களுக்கு குடும்பமும் பிள்ளைகளும் செழிக்கட்டும். உங்க ஊழியத்தை கட்டுற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. நீர் அவர்கள் குடும்பத்தையும் அவங்க ஜீவனையும் கட்டுங்க. இயேசு நாமத்தால் ஆசீர்வதிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்பொழுதுமே நம்முடைய நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமையில் இருந்துச்சு. இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து புதன்கிழமையாக மாறி இருக்குது. அதே 10:30 மணி நைட்டுக்கு நம்ம நிகழ்ச்சி வரும், பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்முடைய யூடியூப்பில் போய் ஐசக் ஜோ MNM, ஐசக் ஜோ டிவி மினிஸ்ட்ரிஸ் இதை டைப் பண்ணிங்கன்னா நம்முடைய தமிழ் செய்திகளையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி அதில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்குனிங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணுற ஒவ்வொன்றும் தவறாமல் உங்களுக்கு முதல்ல அறிவிக்கப்படும்.